Welcome everyone. 12th Standard Subject Accountancy Unit 2 Part 9. Topic Treatment of Income and Expenses pertaining to specific funds. So specific funds பத்தின ட்ரீட்மெண்ட் தான் நம்ம எப்படி நம்ம என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அதில் வரும். ஸோ அதை பற்றின விஷயங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். In our previous video we had discussed about treatment of consumable items such as sports materials, stationery items, medicines. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரும்போது நம்ம அதை எப்படி ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் நம்ம ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிற விஷயங்களை போன வீடியோஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். And now we are going to discuss about treatment of incomes and expenses pertaining to specific funds. ஸோ குறிப்பிட்ட நிதி சார்ந்த வருமானம் மற்றும் செலவுகள் குறித்த செயல்முறைகள். ஸோ இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். See here students, treatment of income and expenses pertaining to specific fund. Specific fund அப்படின்னு சொல்லி சொன்னால் என்னது சொல்லுவோம்? குறிப்பிட்ட நிதி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஸ்பெசிஃபிக்னா என்னது? ஒரு குறிப்பிட்ட ஃபண்ட், அதை தான் நம்ம சொல்லுவோம் ஸ்பெசிஃபிக் ஃபண்ட் சொல்லுவோம். அதே மாதிரி ஸ்பெசிஃபிக் ஃபண்ட் இஸ் டு பி ஷோன் ஆன் த லயபிலிட்டி சைடு. ஸோ ஸ்பெசிஃபிக் ஃபண்ட் அப்படிங்கிறது எந்த ஒரு கணக்கில் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட்டில் லயபிலிட்டி சைட்ஸில் வரணும், அதாவது பொறுப்புகள் பக்கத்தில் நமக்கு காட்டணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அண்ட் ஸ்பெசிஃபிக் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் இஸ் டு பி ஷோன், அதாவது ஸ்பெசிஃபிக் ஃபண்டினுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் அது எந்த பக்கத்தில் வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அசட் சைடில் பேலன்ஸ் ஷீட்டில் வரணும். சரியா? ஸ்பெசிஃபிக் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டாக இருந்ததுன்னா, அதாவது குறிப்பிட்ட நிதிக்கான முதலீடு கணக்குகளாக இருந்ததுன்னா அது எந்த பக்கத்தில் வரணும்? இந்த அசட் சைடில் வரணும். சரியா? அதுவே ஸ்பெசிஃபிக் ஃபண்டாக இருந்தது, வெறுமனே ஸ்பெசிஃபிக் ஃபண்டாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அது எந்த சைடில் வரணும்? லயபிலிட்டி சைடில் வரணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இன்கம்ஸ் அண்ட் எக்ஸ்பென்சஸ் ரிலேட்டிங் டு த ஸ்பெசிஃபிக் ஃபண்ட் account should not be recorded in the income and expenditures account. அதாவது இந்த ஸ்பெசிஃபிக் ஃபண்டுக்கு உரித்தான அந்த கணக்கு தொடர்பான ஏதாவது இன்கம்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா, அதாவது இன்கம் தான் சொல்கிறாங்க இல்லையா? ஸோ இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் ரெண்டுமே, ஸோ எதுவும் இருந்தாலும் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, அந்த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அக்கௌண்ட்டில் இதை பற்றின டீட்டெயில்ஸ் எதுவுமே என்ன பண்ணக்கூடாது, அந்த ஸ்பெசிஃபிக் ஃபண்ட் அப்படிங்கிறது அந்த டீட்டெயிலை பற்றி நம்ம என்ன பண்ணக்கூடாது, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அக்கௌண்ட்டை ரெக்கார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? ஸோ அப்போது இந்த ஸ்பெசிஃபிக் ஃபண்ட்லேருந்து கிடைக்கக்கூடிய இன்கம்மை அல்லது எக்ஸ்பென்சஸை, ஸோ அதை என்ன பண்ணக்கூடாது, அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எதுவுமே என்ன பண்ணக்கூடாதுன்னா இந்த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அக்கௌண்ட்டில் நம்ம என்ன பண்ணக்கூடாது, அப்பியர் பண்ணக்கூடாது. சரியா? ஸோ அதே மாதிரி இன்கம் ரிலேட்டிங் டு த, அது எங்கே வந்து அப்பியர் ஆகணும்? இந்த பேலன்ஸ் ஷீட்டில் தான் அப்பியர் ஆகணும். ஸோ இன்கம் ரிலேட்டிங் டு த ஃபண்ட் ஷுட் பி ஆடட் டு த ஃபண்ட் அக்கௌண்ட் அண்ட் எக்ஸ்பென்சஸ் ரிலேட்டிங் டு த ஃபண்ட் ஷுட் பி சப்ட்ராக்டட் ஃப்ரம் த ஃபண்ட் அக்கௌண்ட் இன் த பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர்ட் அஸ் அட் த எண்ட் ஆஃப் த இயர். ஸோ அந்த எண்ட் ஆஃப் த இயரில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய அந்த பேலன்ஸ் ஷீட்டில் தான் நம்ம என்ன பண்ணணும், குறிப்பிட்ட அந்த நிதி கணக்கோட, அதாவது நிதி அந்த ஃபண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஃபண்டோட என்ன பண்ணணும், அதுலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த இன்கம்மை நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணி காட்டணும். அதுவே அது செலவினமாக இருந்ததுன்னா, அதாவது எக்ஸ்பென்சஸாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அதனோட என்ன பண்ணணும், சப்ட்ராக்ட் பண்ணி காட்டணும். சரியா? ஸோ அப்போ எதை வந்து இன்கம்ஸாக இருந்ததுன்னா பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம என்ன பண்ணி காட்டணும், ஆட் பண்ணி காட்டணும். அந்த ஸ்பெசிஃபிக் ஃபண்ட் இருந்ததுன்னா அந்த ஸ்பெசிஃபிக் ஃபண்டோட இன்கம்ஸ் இருந்ததுன்னா அதை என்ன பண்ணணும், ஆட் பண்ணுங்கள். அதுவே எக்ஸ்பென்சஸாக இருந்ததுன்னா அதை என்ன பண்ணுங்கள், மைனஸ் பண்ணுங்கள். இதில் பேலன்ஸ் ஷீட்டில். ஸோ எங்கே வராது இந்த ஸ்பெசிஃபிக் ஃபண்ட் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து அதுலேருந்து பெறக்கூடிய இன்கம்ஸோ அல்லது எக்ஸ்பென்சஸோ எங்கே வராது, இன்கம்ஸ் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அக்கௌண்ட்டில் வராதுங்கிறது டீட்டெயிலாக நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா இஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் அக்யூரேட் ஆன் ஸ்பெசிஃபிக் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஃபார் த கரண்ட் இயர் then it should be added along with the fund account on the liability side. ஸோ இதுலேருந்து ஏதாவது ஸ்பெசிஃபிக் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், அந்த ஃபண்ட் இருக்கு இல்லையா, ஸ்பெசிஃபிக் ஃபண்ட் இருக்கு இல்லையா, அதில் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதுலேருந்து வரக்கூடிய ஏதாவது வட்டிகளாக இருந்ததுன்னா அந்த ஸ்பெசிஃபிக் ஃபண்ட்லேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் பாருங்கள். ஸோ நம்ம அந்த ஸ்பெசிஃபிக் ஃபண்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் எதுலையோ, அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதுலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா, வட்டி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அந்த கரண்ட் இயரில் பெறக்கூடியதாக இருந்ததுன்னா அந்த கரண்ட் இயரில் அந்த ஸ்பெசிஃபிக் ஃபண்டினுடைய இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டை நம்ம என்ன பண்ணணும், should be added along with the fund account. அந்த நிதி கணக்கில் நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். புரியுதா? ஸோ அதுலேருந்து கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். அதே மாதிரி on the liability side and should also be shown on the asset side of the balance sheet
as accrued income on investments. அதே மாதிரி அசட் சைடில் நம்ம என்ன பண்ணணும், அந்த பேலன்ஸ் ஷீட்டில் பெற வேண்டிய முதலீடு மீதான வட்டியாக இருந்ததுன்னா அதை நம்ம என்ன பண்ணணும், அசட் சைடில் நம்ம என்ன பண்ணணும், பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம அதை காட்டணும். ஸோ பெற வேண்டிய முதலீடுகள் மீதான வட்டியாக இருந்ததுன்னா ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், அசட் சைடில் காட்டணும். புரியுதா? ஸோ இதுதான் வந்து ட்ரீட்மெண்ட் ஆஃப் இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் பெர்டைனிங் டு த ஸ்பெசிஃபிக் ஃபண்ட்ஸ். ஸோ இந்த குறிப்பிட்ட நிதி அப்படிங்கிற பேசிஸில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து ட்ரீட்மெண்ட்ஸ்க்காக கொடுத்துருக்குறாங்க. ஸோ எப்படி வந்து நம்ம ட்ரீட் பண்ணணும், இதில் அந்த இறுதி கணக்குகளில் வந்து நம்ம எப்படிலாம் அந்த வந்து ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம ட்ரீட் பண்ணுங்கிற விஷயங்களை நம்ம கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை வச்சு சம் இல்லஸ்ட்ரேஷன்ஸ் வந்து நம்ம செஞ்சு பார்க்கலாம். ஸோ இல்லஸ்ட்ரேஷன் 15 பாருங்கள். இல்லஸ்ட்ரேஷன் 15 வந்து பேஜ் நம்பர் 59 இருக்குது. ஸோ how will the following appear in the final accounts of a club for the year 2018 to 2017 to 2018? அதாவது இந்த கொடுக்கக்கூடிய இந்த டிரான்சாக்ஷன்ஸ்லேருந்து அந்த ஆண்டிற்குடைய அதாவது 2017 to 18 அந்த ஆண்டிற்குரிய இறுதி கணக்குகளில் இந்த டீட்டெயில்ஸ்லாம் எப்படி வந்து தோன்றும் அப்படிங்கிறத கேட்டிருக்கிறாங்க. ஸோ பர்டிகுலர்ஸ் அதில் பாருங்கள், ப்ரைஸ் ஃபண்ட் ஆன் 1/4/2017, அதாவது அந்த 1/4/2017 அன்றைய பரிசு நிதி, அதாவது அந்த ஸ்பெசிஃபிக் ஃபண்ட் வந்து எவ்வளோ அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா 60,000 கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த கரண்ட் இயரில் அந்த இயரில் வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க பாருங்கள், 60,000 அந்த ப்ரைஸ் ஃபண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்ததாக ப்ரைஸ் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், அந்த ப்ரைஸ் ஃபண்டை என்ன பண்ணியிருக்கிறாங்க, சேம் டேட்டில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ப்ரைஸ் ஃபண்ட் அதாவது 1/4/2017 அன்று பரிசு நிதிக்கான முதலீடு. ஸோ அந்த பரிசு நிதியை வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, முதலீடு செஞ்சுருக்கிறாங்க. ஸோ சேம் 60,000 என்ன பண்ணியிருக்கிறாங்க, முதலீடு செஞ்சுருக்கிறாங்க. ஸோ இப்படி இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்தது அப்படின்னு சொன்னால், அந்த ப்ரைஸ் ஃபண்டை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அது எந்த சைடில் வர்றதா நம்ம முதல்ல ரூல்ஸில் பார்த்தோம், லயபிலிட்டி சைட்ஸ், அதாவது அசட் சைடில் வரணுங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த ப்ரைஸ் ஃபண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ஸோ அந்த கரண்ட் இயரில் என்ன பண்ணுறாங்க, அதை வந்து என்ன பண்ணணும், அசட் சைடில் அதை கொண்டுட்டு வரணுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க. புரியுதா? ஸோ அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட் ஆன் ப்ரைஸ் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, பரிசு நிதியை வந்து என்ன பண்ணுறாங்க, முதலீடு மீதான வட்டி பெற்றது. ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்கல்ல அந்த ப்ரைஸ் ஃபண்டை, ஸோ அதுலேருந்து வட்டி பெற்றிருக்கிறோம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது மூலிமா நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட். ஸோ அதை வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ப்ரைஸஸ் டிஸ்ட்ரிபியூட்டட், பரிசுகள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, எக்ஸ்ட்ரா நமக்கு வழங்கியிருக்காங்க. ஸோ 8,000 ருபீஸ் உள்ள அந்த பரிசுகளை வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, அந்த இயரில் வழங்கியிருக்கிறாங்க. ஸோ இது என்ன பண்ணணுங்கிறத பாருங்கள். அதே மாதிரி டொனேஷன் ரிசீவ்ட் ஃபார் ப்ரைஸ் ஃபண்ட், அதே மாதிரி பரிசு நிதிக்கான நன்கொடை பெற்றது. டொனேஷன் ரிசீவ்ட் ஃபார் ப்ரைஸ் ஃபண்ட், ஸோ அந்த பரிசு அந்த ஃபண்டுக்கான நன்கொடை பெற்றிருக்கிறாங்க. எவ்வளோ ருபீஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 12,000 ருபீஸ். ஸோ இந்த டீட்டெயில்ஸை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும், அந்த பேலன்ஸ் ஷீட்டை நம்ம போடணும். அந்த இயர் 2018க்கான பேலன்ஸ் ஷீட் நம்ம வந்து என்ன பண்ணணும், சால்வ் பண்ணி காட்டணும். ஸோ சொல்யூஷன் பாருங்கள். பேலன்ஸ் ஷீட் as on 31st March 2018. ஸோ liabilities டெபிட் சைட், அசட் சைடு, அசட் வந்து கிரெடிட் சைடில் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ liability சைட்ஸில் இதெல்லாம் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரைஸ் ஃபண்ட் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம கொண்டு வந்துடணும் liability சைட்ஸில். ஸோ ப்ரைஸ் ஃபண்ட் அப்படிங்கிறது என்னது, 60,000 நமக்கு கொடுத்துருக்குறாங்க அந்த 1/4/2017. ஸோ அதோடு நம்ம எதை ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆட் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட் ஆன் ப்ரைஸ் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ என்ன சொல்லி பரிசு நிதிக்கான முதலீடு மீதான வட்டி பெற்றது. ஸோ அந்த ப்ரைஸ் அந்த ஃபண்ட் இருக்கு இல்லையா, அதை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், இன்ட்ரெஸ்ட் கெட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் கெட் பண்ணதுக்கான அமௌண்ட் எவ்வளோவா கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கணக்கில் 6,000 கொடுத்துருக்குறாங்க. அதாவது இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட் ஆன் ப்ரைஸ் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ருபீஸ் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க, 6,000 கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம இதை என்ன பண்ணணும், அந்த ப்ரைஸ் ஃபண்டோட ஆட் பண்ணணும். புரியுதா? ஸோ அப்போது 6,000 அதே மாதிரி அதோட இன்னும் எதை ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டொனேஷன் ஃபார் ப்ரைஸ் ஃபண்ட். ஸோ டொனேஷன் ஃபார் ப்ரைஸ் ஃபண்ட் டொனேஷன் கொடுத்துருந்தாங்க ஏதாவது அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம அதை என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ஸோ அதில் பாருங்கள், டொனேஷன் ரிசீவ்ட் ஃபார் ப்ரைஸ் ஃபண்ட். ஸோ அந்த ப்ரைஸ் ஃபண்டுக்கு டொனேஷனாக கொடுத்துருக்குறாங்க ஏதோ அமௌண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 12,000 ருபீஸ் அமௌண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை என்ன பண்ணுங்கள், ஆட் பண்ணுங்கள். ஸோ டோட்டலாக நமக்கு எவ்வளோ கிடைக்குது, 78,000 நமக்கு கிடைக்குது. ஸோ இதோட எதை லெஸ் பண்ணணும் சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா. ஸோ அதை வந்து ப்ரைஸ் வந்து வேறு யாருக்கோ மற்றவங்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க,
டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க அந்த ப்ரைஸை வந்து. ஸோ அப்போ அதை நம்ம என்ன பண்ணணும், அந்த ப்ரைஸ் மொத்த ப்ரைஸ் ஃபண்ட்லேருந்து நமக்கு என்ன ஆகுது, அப்போ அது குறையுது இல்லையா. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், அதை லெஸ் பண்ணணும். ஸோ ப்ரைஸஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் அப்படிங்கிறது நமக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், கணக்கில் 8,000 நம்ம கொடுத்துருக்குறாங்க இல்லையா. ஸோ அப்போ அந்த 8,000 வந்து நம்ம என்ன பண்ணணும், இங்கே லெஸ் பண்ணணும். புரியுதா. ஸோ அடுத்து இது மொத்தமாக நம்ம லெஸ் பண்ணும்போது நம்ம 78,000 மைனஸ் 8,000 இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடச்சிருக்கு, 70,000 வந்துடுது. லாஸ்ட்டாக நம்ம அமௌண்ட் காலத்துக்கு கொண்டு வந்துடுறோம். அதே மாதிரி நம்ம அசட் சைடில் என்ன வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது பரிசு நிதி முதலீடுகள் வந்து எவ்வளோவா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 60,000 தான். ஸோ அதுதான் நம்ம எவ்வளோ வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறது. ஸோ இப்போ நமக்கு அசட் தானே இது, எவ்வளோ அமௌண்ட் நம்ம ப்ரைஸ் ஃபண்டு இருந்தாலும் சரி, அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் சரி, நமக்கு அது என்னது, அது அசட். ஸோ நம்மக்கிட்ட தான் இருக்குது அந்த மணி இல்லையா. நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் எங்கேயோ பண்ணியிருந்தா கூட அதுக்கு ஒர்த்தான ஒரு ப்ரூஃபோ அல்லது அந்த அசட் வந்து யாருக்குரியது, அந்த கம்பெனிக்குள்ளது இல்லையா. ஸோ அப்போ அது நம்ம ஒன் ஆஃப் த அசட். ஸோ அப்போ அந்த ப்ரைஸ் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்து எவ்வளோ, 60,000. அந்த அமௌண்ட் என்ன பண்ணணும், நம்ம இங்கே அசட் சைடுக்கு கொண்டு வந்து காட்டணும். புரியுதா. ஸோ இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ். இதுலையும் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க. Until then, bye students.